இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. இன்னைக்கு காலையில கூட நம்ம நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 24ನೇ ವಚನದಿಂದ 31ನೇ ವಚನವರೆಗೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 11ನೇ ಅಧ್ಯಾಯ 23ರಿಂದ 31 வரைಗೆ. நீங்க பார்க்கும்போது இதுல நீதிமான்களுக்கு, அதாவது நீதிக்கு கிடைக்கிறதான ஒரு வெகுமதி, பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ಇದರಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ ನೀತಿವಂತರಿಗೆ ಸಿಗುವ ಒಂದು ಪ್ರತಿಫಲ, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அததான் இன்றைக்கு பகுதியில நம்ம பார்க்க போறோம். ಅದನ್ನೇ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವುದನ್ನು ಇವತ್ತು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்குது. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம அங்க படிக்கிறோம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯ ಅದೇ ತರ ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ತಗೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಕೊಡುವುದೇ ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ. அப்போ இந்த 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ಇದರಲ್ಲಿ 25ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ, ಉದಾರೆಯು ಪುಷ್ಟಿ ಆಗುವನು, ನೀರು ಹಾಯಿಸುವವನಿಗೆ ನೀರು ಸಿಕ್ಕುವುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ ஆசீர்வாதமா மாற்றுகிறவர்களை தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றத இந்த பகுதி நமக்கு கற்பிக்கிறது. ಈ ಒಂದು ಭಾಗ ಏನು ನಮಗೆ ಕಲಿಸ್ತವಂದ್ರೆ, ಆಶೀರ್ವದಿಸುವವರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதாவது ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡುವ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை, அத பார்க்கிறோம். ಬೇರೆಯವರಿಗೆ ನಾವು ಕೊಡುವುದ ಒಂದು ಜೀವಿತ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதிபலனை கொடுக்கிறார். ನಾವು ಬೇರೆಯವ್ರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಾಗ ದೇವರು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲ ನಮಗ್ ಕೊಡ್ತಾರೆ. அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறது நம்ம இழந்து போகிறது இல்ல, அது ஒரு விதைக்கிறதுக்கு ஒப்பாக, ஒரு ஒரு விதைக்கிறதுக்கு ஒப்பாக இருக்குது. ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಕೊಡುವುದು ಬಂದು ಅದು ಅಳಿದು ಹೋಗೋದಿಲ್ಲ, ಅದು ಬಿತ್ತುವ ಒಂದು ಬೆಳೆಯಾಗಿದೆ. நம்ம இப்போ ஒரு விதையை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது பாக்குறதுக்கு காஞ்சி போன மாதிரி ஒன்றுமே இல்லாத போலதான் தெரியும். ನಾವೊಂದು ಬೀಜವನ್ನು ತಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ನೋಡುವಾಗ ಒಣಗಿದೆ ಹಾಗೆ ಕಾಣಿಸ್ತಾವ. ஆனா அதை நம்ம மண்ணுல விதைக்க அதுக்கு தண்ணியெல்லாம் ஊத்தும் போது அது என்ன செய்யுது? ஒரு பெரிய ஒரு செடியாகி அப்புறம் ஒரு பெரிய மரமாகி அது நிறைய பலன் கொடுக்குது. அதே போலதான் கொடுக்கறது கூட. ನಾವು ಆ ಬೀಜವನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತುವಾಗ ಅದು ಬೆಳೆದು ಒಳ್ಳೆ ಮರವಾಗಿ ಗಿಡವಾಗಿ ಬೆಳೆಯೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಅದು ಒಳ್ಳೆ ಫಲ ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಸಿಗುತ್ತಾವ. அதே போலதான் நம்ம கொடுக்கறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, கொடுக்கறது எல்லாமே அது இழந்து போகிறதல்ல, அது ஒரு விதைய போலது, விதைக்கிறது போல. ನಾವು ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಕೊಡುವುದು ಬಂದು ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗೋದಲ್ಲ, ಅದು ಬಂದು ಬಿತ್ತುವುದಾಗಿದೆ, ಫಲ ಕೊಡುವುದಾಗಿದೆ. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசியை பத்தி நம்ம பாக்குறோம். அதுல 1 ಅರಸುಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த ஊர்ல ரொம்ப பஞ்சம் ஆயிருது. சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடெல்லாம் இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. ಆ ಊರಲ್ಲಿ ಬಂದು ತುಂಬಾ ಬರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ, ಊಟ ಇಲ್ಲ, ನೀರಿಲ್ಲ, ಆ ತರ ಬರಗಾಲ ಬಂದಿತ್ತು. அப்போ ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை சொல்றாரு, ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புறாரு, சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. ಅವಾಗ ದೇವರು ಬಂದು ಆ ಎಲಿಯನನ್ನು ಸಾರಿಪಾತ್ ಎಂಬ ವಿಧವೆಯ ಮನೆಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க போனா அந்த அம்மா என்ன பண்றாங்க? கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது. இவர் கூப்பிட்டு தண்ணி கேக்குறாரு. தண்ணி கொண்டு வர போகும்போது கையில கொஞ்சம் எனக்கு அப்பமும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಆ ವಿಧವೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ, ಕಟ್ಟಿಗೆ ಆರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಎಲಿಯ ನೋಡಿ
ಅವ್ರ ಬಳಿ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ನೀರ್ ತಗೊಂಬ, ಒಂದು ಚಿಕ್ಕ ರೊಟ್ಟಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அவகிட்டயும் என்ன இல்ல, மாவு இல்ல, எண்ணெய் இல்ல, கொஞ்சோண்டு இருக்கு, அதை வந்து இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்க செத்து போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ಅವ್ರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಹಿಟ್ಟಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಇದೆ, ಇವತ್ತು ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಒಂದು ರೊಟ್ಟಿ ಮಾತ್ರ ಬರ್ತಾವ, ಅದ ತಿಂದು ನಾವು ಇವತ್ತು ಸಾಯ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்போ எலியா சொல்றாரு, பயப்படாத, நீ போய் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கொண்டு வா, தேசத்துல வந்து மழை வர்ற வரைக்கும் பானையில மாவு வந்து செலவழிந்து போகாது, கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகாது அப்படின்னு சொன்ன உடனே இவ போய் அதே மாதிரியே செய்யறான். ಅವಾಗ ಎಲಿಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಾ, ಈ ಬರಗಾಲ ಮುಗಿಯೋವರೆಗೆ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಹಿಟ್ಟು ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಮಗೆಯಲ್ಲಿರುವ ಎಣ್ಣೆನೂ ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. அப்போ சாரிபாத் விதவை வந்து எலியாவுக்கு தன்னுடைய கடைசி உணவை தான் கொடுத்தா. ஆனா தேவன் வந்து அவளுடைய மாவையும் எண்ணெயும் பெருக செய்தார். ಅವಾಗ ಸಾರಿಬಾತ್ ವಿಧವೆಯವರು ಆ ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನ ಕೊಟ್ರು. ಆದ್ರೆ ಅವರು ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಹಿಟ್ಟು ಎಣ್ಣೆ ಮುಗದೆ ಹೋಗಿಲ್ಲ ಬರಗಾಲ ಮುಗಿಯವರೆಗೆ. ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கறவங்கள என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். ದೇವರು ಬಂದು ಕೊಡುವವರನ್ನೇ ಇದೇ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது நம்ம சந்தோஷமா உற்சாகமா கொடுக்கும் போது கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க அவரு ஆயத்தமா இருக்கிறார். ನಾವು ಇತರರಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಒಂದು ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಟ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಧಾರಾಳವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. அப்புறம் நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36-37 பாத்தீங்கன்னா வாசித்தோம்னா அங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவருடைய பேர் வந்து பர்னபா அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்ணாரு, மற்ற விசுவாசிகள் எல்லாம் உற்சாகப்படுத்தினார். ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 36-37 ವಚನ ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬರ್ನಬ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮತ್ತೆ ಇತರ ಅವರ ಒಂದು ಶಿಷ್ಯರನ್ನು ಉತ್ಸಾಹವನ್ನು ಪಡಿಸಿದರು. அவர் மற்றவங்களை உற்சாகப்படுத்தினதுனால அவரை வந்து ஆண்டவர் ஒரு பெரிய தலைவராக மாற்றினார். ಅವರು ಬಂದು ಇತರನ್ನು ಅವರು ಉತ್ಸಾಹಪಡಿಸೋದ್ರಿಂದ ಅವರ ಒಂದು ಯಜಮಾನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ರು. அதனால ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ಅದೇ ರೀತಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಾಗ ನಾವು ಇತರನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ஒரு கிணறு எடுத்துக்கங்களேன், அந்த கிணறு வந்து ஒரு நாளும் வற்றி போவதே இல்லை. ಒಂದು ಬಾವಿ ನಾವು ತಕೊಂಡ್ರೆ ಅದು ಯಾವಾಗಲೂ ನೀರು ಬತ್ತಿ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ஏன்னா அதுல தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், தண்ணி வந்து நம்ம அதுல சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், அப்போ வந்து அது ஆசீர்வதிக்கப்படுது, அந்த கிணத்துல தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ಬಾವಿಯಲ್ಲಿ ನಾನು ನೀರು ತಕೊಳ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಅದರಲ್ಲಿ ನೀರು ಹೆಚ್ಚು ಆಗ್ತಾನೆ ಇರ್ತಾವ. அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட மற்றவங்களை உற்சாகப்படுத்தும் போது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, தேவையுள்ள மக்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வறண்டு போகவே மாட்டோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಒಂಥರ ಬೇಸತ್ತು ಹೋಗಿರೋರು, ಅದಾದ ಉತ್ಸಾಹ ಇಲ್ಲದವರನ್ನು ನಾವು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸುವಾಗ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಒಂದು ಆறுதலாಗಿ ಅವ್ರಿಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಉತ್ಸಾಹವನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதனாலதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் அப்படின்னு சொல்லி. ಅದೇ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಉದಾರತೆ ಗುಣವುಳ್ಳವನು ಆಶೀರ್ವಾದವನಾಗಿರುವನೆಂಬುದಾಗಿ. அடுத்தது நம்ம பாக்குறோம் 26ஆம் வசனத்துல, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ಮತ್ತು 26ನೇ ವಚನ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ, ಧಾನ್ಯವನ್ನು ಬಿಗಿ ಹಿಡಿಯುವವನ ಮೇಲೆ ಜನರು ಶಾಪ ಇರುವುದೆಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வந்து சேமித்து வைக்க கூடாது. ದೇವರು ನಮಗ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡೋದಾದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಸೇರ್ಸಿ ಇಟ್ಕೋಬಾರ್ದು, அத மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். அதான் இங்க நம்ம வாஸ்தவம். நம்ம வந்து தானியத்தை கட்டி வைக்கிறவங்க மேல ஜனங்க வந்து சவிப்பாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சேமித்து வைக்க கூடாது, அது ஆண்டவர் விரும்புறது இல்ல. ದೇವರು ನಮಗ್ ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಸೇರ್ಸಿ ಇಟ್ಕೋಬಾರದು. ಅದೇ ಈ ವಾಕ್ಯ, ಧಾನ್ಯವನ್ನು ಬಿಗಿ ಹಿಡಿಯುವವನ ಮೇಲೆ ಜನರ ಶಾಪ ಎಂಬುದಾಗಿ. ಅದನ್ನ ನಾವು ಸೇರ್ಸಿ ಇಟ್ಕೋಬಾರ್ದು, ಇತರ ಕೊಡಬೇಕು. வேதத்துல நம்ம
ஒரு பகுதி வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 வசனம் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, ಲೂಕಾದಾಗ ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯ ಓದ್ತೇವೆ, 12ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 21ನೇ ವಚನದವರೆಗೆ. அதுல ஒரு சம்பவம் வாசிக்கிறோம் நம்ம. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವು ಓದ್ತೇವೆ. ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் வந்து நல்லா விளைஞ்சிருக்குது. ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு பெருசா கட்டி தானியத்தையும் பொருளையும் அங்க சேர்த்து வைக்கிறான். ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಅಲ್ಲಿ ಅವರ ಹೊಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಧಾನ್ಯಗಳು ಬೆಳೆದಿರ್ತಾವ, ಅದೆಲ್ಲ ಇಡೋಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ ಒಂದು ಗೋಧಂಬಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ಆ ಒಂದು ಧಾನ್ಯಗಳನ್ನ ಅದರ ಸೇರ್ಸಿಡೋದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அவன் என்ன சொல்றான், ஆத்மாவே நான் நிறைய வருஷத்துக்கு உனக்கு பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ இளைப்பாரி நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவோட சொல்றான். ಆತನು ತನ್ನ ಆತ್ಮಾಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಆತ್ಮಾವೇ ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು, ತುಂಬಾ ದಿನಕ್ಕೆ ವರ್ಷಕ್ಕೆ ನಾನು ಸೇರ್ಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ನೀನು ತಿಂದು ಕುಡಿದು ಚೆನ್ನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மதிக்கேடனே, இன்னைக்கு உன்னுடைய ஆத்மா இந்த ராத்திரியில எடுத்துச்சுன்னா இதெல்லாம் நீ சேகரித்ததெல்லாம் யாருக்கு சொந்தம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ಅವಾಗ ದೇವರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಮದಿಹೀನನೇ, ಇವತ್ತು ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ತಕೊಂಡ್ರೆ ಇದೆಲ್ಲ ಯಾರಿಗೆ ಆಗ್ತಾವೆಂಬುದಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. அதுல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்காம தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன் இப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ತಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕಾಗಿ ಪೊಕಿಷವನ್ನು ಅದೆಲ್ಲ ಸೇರ್ಸಿಟ್ಕೋರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அவனுக்கு பேர் வந்து செல்வந்தன் தான், ஆனா அவனுக்கு புத்தி இல்ல செல்வந்தன். ಆತನಿಗೆ ಹೆಸರು ಬಂದು ಐಶ್ವರ್ಯ ಅಂತ, ಆದ್ರೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಐಶ್ವರ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாத்தையும் சேமித்து வைத்து தன்னுடைய ஜீவனை அவன் இழந்தவன். ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಸೇರ್ಸಿಟ್ಕೊಂಡಾರೆ, ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಮಾತ್ರ ಕಳೆದುಕೊಂಡಾನೆ. ஒரு தண்ணி ஓடிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது வந்து தண்ணி வந்து தேங்கி நின்னுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து சகதியும் சேருமா இருக்கும் அந்த இடம். ಒಂದು ನೀರು ಹರಿದು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅಲ್ಲೇ ಬಂದು ಅದು ನಿಂತು ಇದ್ರೆ ಅದು ಒಂಥರ ರೋಜು ಆಗಿ ಗಲೀಜಾಗಿರ್ತಾವ. ஆனா அது ஓடிச்சுன்னு வைங்களேன், அந்த தண்ணி வந்து ஓடுற தண்ணியா இருந்தா தெளிவா அழகா தெளிவான ஒரு தண்ணியா இருக்கும். ಆ ನೀರು ಹರಿಯೋದಕ್ ಬಿಟ್ರೆ ಅದು ಚಂದ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾವ, ಏನು ಗಲೀಜ್ ಕಾಣಿಸಲ್ಲ. ಆದ್ರೆ ಅದು ನಿಂತ್ರೇನೆ ಆ ತರ ಕಾಣಿಸ್ತಾವ. அதே போல ஒரு விசுவாசி வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நம்ம வந்து உதவி செய்யணும். உதவி செய்யாம அப்படியே நம்ம ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இதே போலதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்க மாட்டோம். ಅದರಿಂದ ನಮಗೂ ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡಬೇಕು. ಅದನ್ನ ನಾವೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಾರ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲ ನಾವು ಸೇರಿಸಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. தேவன் நமக்கு கொடுத்தத மற்றவங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ದೇವರು ನಮಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನ ಇತರರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 27ஆம் வசனம், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ನೆಕ್ಸ್ಟ್ 27ನೇ ವಚನ, ಧರ್ಮಕ್ಕೆ ಆತುರ ಪಡುವವನಿಗೆ ದಯೆಯು, ಕೇಡನ್ನು ಹುಡುಕುವವನಿಗೆ ಕೇಡೆ. நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றோம். ನಾವು ಇತರರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಒಳ್ಳೆಯದೇ ಪಡ್ಕೊಳ್ತೀವಿ. பைபிள்ல ஒருத்தருடைய சம்பவத்தை வாசிக்கிறோம். யோசேப்பு பாருங்க, எப்போ பார்த்தாலும் அவரு மற்றவங்களுடைய நன்மையை தான் அவர் தேடினார். ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯೋಸೇಪನ್ನು ನೋಡ್ತೇವೆ, ಅವ್ರ ಇತರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர் ஜெயிலுக்கு போனாலும் சரி, அரண்மனையில இருந்தாலும் அவர் வந்து மற்றவங்களுக்கு நன்மை தான் செஞ்சாரு. அதனால ஆண்டவர் வந்து அவருக்கு அந்த தேசத்துக்கே அதிகாரியா மாறும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். ಯೋಸೇಪ್ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿರುವಾಗ ಅಲ್ಲಿರೋರ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು, ಅರಣ್ಮನೆಯಲ್ಲಿದ್ರು ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅದರಿಂದನೇ ದೇವರು ಅವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು அதிகாரியாகி இட்டிದ್ರು. அதனால நம்முடைய வாழ்க்கையிலயும் நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல எண்ணங்களை நம்ம எண்ணணும், நல்ல செயல்களை நம்ம செய்யணும். அது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು, ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳು ಮಾಡೋದೇ ದೇವ್ರಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. அப்போ ஆண்டவருடைய கிருபை நம்மள தேடி வரும்.
ಅವಾಗ ದೇವರ ಒಂದು ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾವ. அப்புறம் 28ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஐஸ்வர்ய 20 நீதிமொழிகள் 11:28 ஒரு வசனம் இருக்கு. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் அப்படின்னு சொல்லி, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 28ನೇ ವಚನ, ಧನವನ್ನು ನಂಬುವವನು ಬಿದ್ದು ಹೋಗುವನು ಎಂಬುದಾಗಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவானா? ಅದು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನಂಬುವವನು ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾನೆ. இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம், பணத்தினால நம்ம எதையும் சாதிக்க முடியும், எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ನಾವು ಹಣ ಇದ್ರೆ ಸಾಕು, ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಮಾಡಬಹುದು, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸಾಧಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವರು ನೆನೆಸ್ತಾರೆ. ஆனா பணம் இருந்துச்சுன்னா ஜீவனை நம்ம காப்பாற்றவே முடியாது. பணம் இருந்தா கூட ಹಣ ನಮ್ಮ ಬಳಿ ಇದ್ರೂ ಸದಾ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. நீங்க கொரோனா டைம்ல பாத்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து பணம் வச்சிருந்தாங்க, ஆனாலும் கூட நிறைய பேர் அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றவே முடியல. ನೀವು ಕೊರೋನಾ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೋಡಿರ್ಬೋದು, ಅನೇಕ ಮಂದಿ ಬಳಿ ಹಣ ಇತ್ತು, ಆದ್ರೆ ತಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಜೀವನವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஒரு இளைஞனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ಮಾರ್ಕ್ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಾಗ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. அவன் வந்து பணக்காரன் தான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறான், நித்திய ஜீவனை பெறறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ಅವನು ಬಂದು ಐಶ್ವರ್ಯವಂತನೇ, ದೇವರ ಬಳಿ ಬಂದು ನಾವು ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದ. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಅವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನಗೆ ಇದ್ದಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನು ಮಾರಿ ದರಿದ್ರಕ್ಕೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவனுக்கு ரொம்ப ஆஸ்தி இருந்ததுனால அவன் வந்து அதை செய்ய மனசு இல்லாம அவன் வந்து போயிட்டான். ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಆಸ್ತಿ ಇದ್ದದ್ರಿಂದ ಅವನ ಅದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಅವನು ಹೋಗ್ಬಿಟ್ಟ. அவனுக்கு நித்திய ஜீவனை விட எது பெரியதா தெரிஞ்சிச்சுன்னா அவனுடைய ஆஸ்தி. ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕಿಂತ ಅವನಿಗೆ ಎದು ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅವನ ಆಸ್ತಿನೇ. அதனால ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. அது வந்து எல்லாமே அழிவுக்கு ஆக வைக்கப்பட்டிருக்குது. ಅದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಏನ್ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಐಶ್ವರ್ಯ ಮೇಲೆ, ಹಣದ ಮೇಲೆ ನಾವು ಮನಸ್ಸಿಡಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. அப்ப நீதிமான்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ನೀತಿವಂತರು ಯಾವ ರೀತಿ ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು, ಆವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತ ಒಂದು ಸಂಪಾಗಿರ್ತಾವ. அடுத்ததான் நம்ம பாக்குறோம், நீதிமானுடைய 30ஆம் வசனம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 30ನೇ ವಚನ ನಾವು ನೋಡುವಾದರೆ, ಜ್ಞಾನಿಯು ತನ್ನ ಆತ್ಮಗಳನ್ನು ಆಕರ್ಷಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதாவது நீதிமான்களுடைய வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கும். ಅದಾದ ಜ್ಞಾನಿಯ ಒಂದು ಮಾತು ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಆಕರ್ಷಣೆ ಆಗಿರ್ತಾವ. ಅವ್ರ ಮಾತುಗಳು, ಅವ್ರ ನಡೆ ನುಡಿ ಎಲ್ಲ ಒಂದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದಾಗ ಇರ್ತಾವ. பைபிள்ல நம்ம பாக்குறோம், பவுல் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சபைகளை அவர் வந்து உற்சாகப்படுத்தினார். ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪೌಲ ಅವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಯಾವ ಸಭೆಗೆ ಹೋದ್ರು ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ರು. அதனால வந்து ஆவிக்குரிய பலன் வந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கிடைச்சது. ಅದರಿಂದ ಆತ್ಮದ ಫಲಗಳು ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಸಿಕ್ಕಿತ್ತು. இன்னைக்கு கூட நம்ம அந்த ஒவ்வொரு நிருபங்களை படிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம புத்துணர்ச்சி வருது. நம்மளுக்கு ನಾವು ಒಂದೊಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು ಓದುವಾಗ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಉತ್ಸಾಹವನ್ನು ಉಂಟು ಆಗ್ತಾವ. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம வந்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்லும் போது, நம்மகிட்ட வந்து ஆலோசனை கேட்கும் போது, அவங்க திரும்பி போகும்போது உற்சாகத்தோட அவங்க போகணும். அதுதான் அதாவது பலவீனமா வர்றவங்க பலமா திரும்பி போகணும். ನಮ್ಮ ಹತ್ರ ಕೂಡ ಅನೇಕ ಮಂದಿ ಬರ್ತಾರೆ. ಅವರು ಬರುವಾಗ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬರ್ಬೋದು. ಅವ್ರಿಗೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೊಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ಬೇಕು, ಬಲಪಡಿಸ್ಬೇಕು. ಅವ್ರು ಬರುವಾಗ ಬಲಹೀನರಾಗಿ ಬರ್ತಾರೆ, ಹೋಗುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಬಲಪಡಿಸಿ ಕಳಿಸ್ಬೇಕು. அப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்க, அதான் உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு விசுவாசியாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்.
ನಾವು ಇತರಕ್ಕೆ ನಾವು ಅವ್ರನ್ನ ಉತ್ಸಾಹಪಡಿಸುವವರಾಗಿ ಅವರ ಹತ್ರ ನಾವು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ ಆಗಲಿ ಬಲಪಡಿಸೋದ್ರ ಇದನ್ನೇ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. அப்ப கடைசியா நம்ம பாக்குறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி. ಕೊನೆಯ ವಚನಗಳು ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸುವವನೇ ಜ್ಞಾನಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து மற்றவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட வழி நடத்துறது தான் ஒரு ஞானமான காரியம். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದೇ ಜ್ಞಾನವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நித்திய ஜீவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ನಿತ್ಯ ಜೀವನೇ ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತಾವ. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் சீஷர்களா மாத்தினாரு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೀನು ಹಿಡಿಯೋರ್ನೆಲ್ಲ ಕೂಡ ಶಿಷ್ಯರಾಗಿ ಮಾರಿದ್ರು. எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க இனிமே மீன் பிடிக்க மாட்டீங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா அவங்கள அழைத்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಅವರೆಲ್ಲರೂ ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಮೀನು ಹಿಡಿಯೋದು ಬೇಡ, ಮೀನು ಹಿಡಿಯೋರಲ್ಲ ಮನುಷ್ಯರು ಹಿಡಿಯೋರಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அதனால ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள நரகத்துல இருந்து விடுவிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஞானம். ಅನೇಕ ಮಂದಿಯನ್ನು ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಅವರನ್ನ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಸ್ಬೇಕು, ನರಕಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ ತಪ್ಪಿಸಬೇಕು, ಅದೇ ಜ್ಞಾನವಾಗಿದೆ. இன்றைக்கு கூட ஒருத்தருடைய மிஷனரி வாழ்க்கை பத்தி நம்ம பாக்குறோம். அவர் பேர் வந்து FB மேயர் அப்படின்னு சொல்லி. ಇವತ್ತು ಕೂಡ ಒಂದು ಮಿಷನರಿ ಆಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ, FB ಮೇಯರ್ ಎಂಬುದಾಗಿ. அவருக்கு வந்து நிறைய பாட்டெல்லாம் நிறைய எழுதினாரு. ஆண்டவருக்குள்ள அநேகரை அவர் வழி நடத்தினத நம்ம படிக்கிறோம். அதுல ಅವರು ಕೂಡ ಅನೇಕ ಮಂದಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸಿದ್ರು ಮತ್ತು ತುಂಬಾ ಹಾಡುಗಳನ್ನು ಬರೆದಿದ್ರು. கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுசுமா அர்ப்பணித்தவர். ದೇವರಿಗಾಗಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಪಿಸಿದವರು. அதாவது தன்னுடைய வாழ்க்கைய நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்காக முற்றிலுமா நீங்க அர்ப்பணித்து வாழுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாரு. ಎಲ್ಲರಿಗೂ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಅರ್ಪಿಸಿ ಜೀವಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಲಿಸಿಕೊಟ್ರು. ஆண்டவரோட நெருங்கி நீங்க எல்லாரும் வாழுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. ನೀವೆಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರ್ರಿ, ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನೇ ಅವ್ರಿಗೆ ಕಲಿಸ್ಕೊಟ್ರು. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நமக்கு ஒருவேளை ஆண்டவரை பற்றி நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், எத்தனையோ அறியாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நம்ம ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம எடுத்து சொல்லும் போது அவங்களும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவங்களா மாறுவாங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಗೊತ್ತಿಲ್ಲದಿದ್ದಾರೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಾರ. ಅದರಿಂದ ನಾವು ಅವರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಅವರ ಪ್ರೀತಿ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅವರು ಕೂಡ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾವ. நம்ம மாத்திரம் வேதத்தை வாசித்து நம்ம மாத்திரம் ஜெபம் பண்ணி நம்ம மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது. நம்ம பெற்றதை மற்றவங்களுக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு கிருபைய எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் மற்றவங்களுக்கு உம்மை பற்றி அதிகமா சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய நடக்கையின் மூலமாக, என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக ஜனங்கள்லாம் உம்மை அறிந்து கொள்ளணும். அப்படி வாழ எனக்கு நீ கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ನಾವು ಮಾತ್ರ ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋದು, ಧ್ಯಾನ ಮಾಡೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ನಾವು ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದು ಅಲ್ಲದೆ ಇತರರಿಗೆ ಹೋಗಿ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದು, ವಾಕ್ಯ ಹೇಳುವಾಗ ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ಅವರನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ ಈ ತರ ನಾವು ಕೇಳ್ಬೇಕು. ದೇವರೇ ಮತ್ತೊಬ್ರಿಗೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು, ಒಂದು ಮನಸ್ಸು ನಮ್ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು ಮತ್ತು ಅವ್ರಿಗೆ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡಬೇಕು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல கத்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இதுல கத்தாவே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி வேதத்துல நாங்க ஆண்டவரே வசனத்தெல்லாம் நாங்க வாசித்தோம், தியானம் பண்ணோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே
உம்மை பற்றி ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க, எங்களுடைய செயல்களிலே காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக எங்க இருக்கிற இடங்கள்ல நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, உம்முடைய தயவை நாங்கள் பெற்றவர்களாக ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை நம்பாதபடி கர்த்தாவே, உம்மை முழு இருதயத்தோடு நம்ப ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜீவ விருட்சமாக இருக்க உதவி செய்யும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானமுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உடைய பிரசனம் எங்க கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நடக்க வேண்டிய வழியை காண்பையும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும். ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமா.